ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு நிறைய ஆர்டர் டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது பையர் அண்ட் செல்லர்ஸ் வந்து பை பண்ண செல் பண்ண இந்த ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் டெப்த்தில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதாவது மார்க்கெட்டில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது அந்த டைமிங்கில் என்ன ப்ரைஸ் எக்ஸாக்டாக இருக்கோ அந்த ப்ரைஸில் தான் பை ஆகும். நீங்கள் பை பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் வந்து பையர் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, நல்ல வாலட்டிலிட்டி இருக்குது, அடுத்தடுத்த ப்ரைஸில் வந்துட்டு செல்லர்ஸ் அவைலபிள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணக்கூடிய ப்ரைஸுக்கு நியரஸ்ட் அல்லது அதே ப்ரைஸில் வந்து பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது வால்யூம் கம்மியாக இருக்கக்கூடிய இது போன்ற ஸ்டாக்குகளை நீங்கள் பை பண்ணும்போது நீங்கள் நினச்ச ப்ரைஸை தாண்டி பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 12 ரூபாய்க்கு பை ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா செல்லர்ஸோட அவைலபிலிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா இதுக்கு அடுத்த ப்ரைஸில் வந்து நீங்கள் பை ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதாவது 12 ரூபா 5 பைசா 12 ரூபா 10 பைசா அந்த ரேட்டில் வந்து பை ஆகணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் செல்லர்ஸ் வந்துட்டு இதுக்கு அடுத்ததாக 12 ரூபா 30 பைசாவில் அவைலபிள் இருக்கிறதுனால அந்த ப்ரைஸில் தான் பை ஆகும். ஸோ வேல்யூம் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளை பை பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதுவும் குறிப்பாக நீங்கள் ஒரு இன்ட்ராடேக்கு வந்து பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா லிமிட் ஆர்டரில் வச்சு பை பண்ணிக்கிறது பெட்டர். மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு பை பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.